ஃப்ளூட் வாசிக்கும் போது கால இருந்து மா வர்றது கஷ்டமா இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை எதனால வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி கா நோட் அப்படிங்கிறது எல்லா ஃபிங்கர்ஸும் ஓப்பன் பண்ணி வாசிக்கிறது. அங்கேருந்து மா நோட் வாசிக்கும் போது லிட்ரலி எல்லா ஃபிங்கர்ஸையும் க்ளோஸ் பண்ணுறோம். இப்படி க்ளோஸ் பண்ணும்போது நிறைய பேர் டைட்டாக பிடிக்கிறதுனால காலேருந்து மா பிடிக்கும் வரும்போது ஃப்ளூட்டில் இந்த மாதிரி சின்ன ஜர்க்ஸ் ஏற்படுது. இந்த ஜர்க்ஸ்னால தான் இது லிப்பில் இருக்கிற பொசிஷன்ல இருந்து சேஞ்ச் ஆகி போயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கா நோட்டு வாசிக்கிறீங்க, இங்கேருந்து மா நோட்டுக்கு ப்ரெஸ் பண்ணுறீங்க, இப்படி இந்த சின்ன மூமெண்ட்னால தான் அந்த மா நோட்டு மிஸ் ஆகுது. அது நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கா நோட்டு வாசிக்கிறீங்க, தென் எல்லா மாக்கான ஃபிங்கரிங்கை செட் பண்ணிக்கிட்டு செக் பண்ணி மா நோட் வைங்க. இப்படியே நீங்கள் நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஃப்ளூவன்சி உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். தென் இந்த மாதிரியான ஃப்ளூவன்சி பின்னாடி டெவலப் ஆயிரும். இந்த கா டு மா டிரான்சிஷனை மட்டும் நீங்கள் அடிக்கடி தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த நோட்ஸ் வந்துடும். இந்த மாதிரி மோர் ஃப்ளூட் ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.